கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 59வது சங்கீதம் 10வது வசனம். தேவன் தம்முடைய கிருபையினால் சந்திப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் விடுவிக்க முடியாத, விடுதலையாக முடியாத சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி தம்முடைய மிகுந்த கிருபையினால் சந்தித்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் பல தேவைகளுக்காய், சுகத்திற்காய், விடுதலைக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிறவர்களும் உண்டு. உங்களுடைய காத்திருப்புகளை, கண்ணீரை கர்த்தர் கண்டு மனம் இறங்கி உருகி இன்றைக்கு தம்முடைய மிகுந்த கிருபையினால் உங்களை சந்திக்க வருகின்றார். விசாரித்து தேவைகளை சந்தித்து பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததின் நோக்கமே நம்மை சந்திப்பதற்காக, அந்தகார மரண இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்தை காணும்படியும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியும் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கும்படி வந்தவர் என்று வாசிக்கின்றோம். ஆகவே நீண்ட நாட்களாய் உங்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதிலில்லையே என்று சோர்ந்து போய் இருப்பீர்களானால், உங்களுக்கான நற்செய்தி, இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க வருகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சமாரிய ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சந்தோஷம், சமாதானத்தை இழந்தவளாய், சமுதாயத்தினாலே தள்ளப்பட்டவளாய், உறவுகளினால் நேசிக்கப்படாதவளாய், நிரந்தரமற்ற நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்தவளாய், சுதந்திரமற்றவளாய், கண்ணீருடன், வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு, வறண்டு போன இருதயமாய் காணப்பட்ட அவளை சந்திப்பதற்காகவே இயேசு சமாரியாவின் பக்கமாக சென்றார். சமாரிய ஸ்திரீயின் வாழ்க்கையின் இரகசியங்களை தெரியப்படுத்தினார். இருளான வாழ்க்கையிலிருந்தவளை வெளிச்சத்திற்கு மாற்றினார். ஜீவ தண்ணீராம் இயேசு தம் கிருபையினால் அவளை சந்தித்து வாழ்க்கையை மாற்றி மறுவாழ்வை தந்து எல்லாம் புதிதாக்கினார். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இரட்சிப்பை தந்து அநேகருக்கு சாட்சியாய் மாற்றினார் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகளை குறித்து இன்றைக்கும் கலங்காமலும் பயப்படாமலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் தம்முடைய கிருபையினால் உங்களை இன்றைக்கு சந்திக்க வருகின்றார். இறைந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலைகளை அமைதலாக்குகின்றார். உங்களின் வெற்றிடங்களை நிரப்புகின்றார். சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவன் தம்முடைய கிருபையினால் சந்திப்பார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.